வணக்கம் பானு. அதாவது கர்நாடக மாநிலம் மங்களூரு அருகே கேரள செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கோட்டைக்கார் என்ற இடத்தில் விவசாய சேவா கூட்டுறவு வங்கி உள்ளது. இந்த விவசாய சேவா கூட்டுறவு வங்கியில் அதாவது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு, அதாவது ஜனவரி 17ஆம் தேதி மதிய வேளையில், அதாவது மணி 1 மணி முதல் 1:20க்குள், அதாவது வெள்ளிக்கிழமை என்பதால் அந்த பகுதியில் உள்ள இஸ்லாமியர் அனைவரும் தொழுகைக்கு செல்லும் நேரம், அந்த நேரம் பார்த்து வங்கிக்குள் புகுந்த மர்ம நபர்கள் 4 பேர் அங்குள்ள ஊழியர்களை அருவாளை துப்பாக்கி காமித்து மிரட்டி அங்கிருந்த லாக்கரில் இருந்த பணத்தை அள்ளி சென்றனர். சுமார் 4 கோடி மதிப்புள்ள ரொக்க பணம், கிலோ கணக்கில் தங்க நகைகளை அள்ளி சென்றனர். பட்டப்பகலில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பு உண்டானது. மங்களூர் மாநகர போலீசார் உடனடியாக செயல்பட்டு இதனை பிடிக்க தமிழகம், கேரளம், மகாராஷ்டிரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு சிறப்பு போலீஸ் படையை அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் இன்று மாலை தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டம் உள்ள பதுமலேரி கிராமத்தைச் சேர்ந்த முருகண்டி தேவர் என்ற 36 வயது நபரை கைது செய்துள்ளனர். இவர் தான் இந்த கொள்ளை சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக திகழ்கிறார். மேலும் இவருடன் மற்ற அதே திருநெல்வேலி மாவட்டத்தில் மற்ற வேறு பகுதியில் இருந்த, அதாவது மேற்கு மும்பை டோம்பிவிலி பகுதியில் வசிப்பவர், ஆனால் திருநெல்வேலியில் இன்று பிடிபட்டுள்ளார். இவரது பெயர் யோசுவா ராஜேந்திரா ஆகும். மற்றொரு நபர் மும்பை செம்பூர் திலக் நகர் அட்ரஸ் உள்ளவர் கண்ணன் மணி, வயது 36 ஆகும். இவரும் திருநெல்வேலியில் இன்றைய தினம் பிடிபட்டுள்ளார். இவர்கள் 3 திருநெல்வேலியை சேர்ந்தவர்கள் என்றாலும் அந்த மும்பையில் தொடர்புள்ளவர்கள், மும்பையில் வசிப்பவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. இவர்களிடமிருந்து மும்பை பதிவு எண் கொண்ட ஒரு கார், 2 துப்பாக்கி, 3 குண்டுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் பிடிபட்ட இவர்களிடமிருந்து 2 சாக்கு பைகளில் அந்த கொள்ளையடித்த பணத்தையும் பறிமுதல் செய்துள்ளதாக மங்களூர் மாநகர போலீஸ் கமிஷனர் அனுபம் அகர்வால் சற்று முன்பு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளாருங்க பானு.